ஹாய் ஹலோ வணக்கம். நவீன் சந்திரா நடிப்புல இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அது ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படம் மேங்கோ மீடியாஸ்ல ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிரைம் த்ரில்லர் டிராமாவை போய் நீங்க பார்க்கலாம். படத்தினோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட். இந்த படம் 2025 தான் வெளியாச்சு. இந்த படத்துல அலி ரிஷா, நவீன் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. ஆனா மொத்தம் ஒரு 10-15 கேரக்டர் தான் இருக்காங்க இந்த படத்துல மொத்தமே. இந்த படத்தினோட கதை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பிளைண்ட் ஸ்பாட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, கணவனா வரக்கூடிய அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவிவர்மா. அவர் நீங்க நிறைய படத்துல பாத்துருக்கலாம், தெலுங்கு படங்கள்ல. அவர் தான் அந்த படத்துல ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிக்கிறாரு. அவர் அவரோட மனைவி தான் இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வேலைக்காரியம்மா அவர் நீ அப்படி திட்டாத அப்படின்னு சொல்லும்போது வேலைக்காரி அந்த முதலாளி அம்மா அடிச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே அந்த முதலாளி அதோட மனைவியை அடிச்சிருவார். அடிச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா மும்பை கிளம்பி போயிடுவார். போன உடனே அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்காரி போன் பண்றாங்க. என்னன்னு போன் பண்றாங்கன்னா, மாடி ரூம்ல எங்க முதலாளி அம்மா தூக்கு போட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. போன் பண்ண உடனே இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் வராங்க. நம்ம நவீன் சந்திரா தான் இந்த படத்துல போலீஸ் தான். அவர் வராரு. வந்த உடனே தூக்குல மாட்டிருக்கிற பொண்ணை பார்த்துட்டு இது தற்கொலை இல்ல, இது கொலை, இது செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். கோதாவில இறங்குறாரு. அவரு கூட துணையா ஒரு போலீஸ்காரர் வராரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்த பொண்ணுடைய கணவர் தான் ரவிவர்மா. உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவரோட தம்பியும் ஒரு போலீஸ் தான். அவர் என்ஐஏல ஒரு அதிகாரியா இருப்பாரு, ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. அவரும் இதுல சேர்ந்துக்குவாரு தேடி கண்டுபிடிக்கிறதுல. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுக்கு கொலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போகும்போது அந்த வேலைக்காரியோட பொண்ணு ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு நான் தான் அந்த அம்மாவுக்கு பொண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் அவுக்குறாங்க. இப்ப தள்ளி விட்டேன், அந்த அம்மா போய் செவுத்துல அடிச்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்ன டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி அந்த பொண்ணு தள்ளிவிட்டு தலையில அடிபட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு தள்ளிவிட்டதுல சின்னதா தான் காயம் ஏற்பட்டிருக்குது. அதுல இந்த பொண்ணு சாகல. இந்த பொண்ணு செத்தது ஒரு பாய்சன் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அந்த பாய்சன் கொடுத்த ஆளுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்மளே எதிர்பார்க்க முடியாத ஒரு 4 ட்விஸ்ட் தரமா கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. ஒரு எந்த ஒரு வேகத்தடையுமே இல்லாம, எந்த ஒரு லேகுமே இல்லாம, ஒரு நீட்டான ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளைண்ட் ஸ்பாட் படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஆனா என்ன, இந்த படத்துல அதாவது ஒரு டிராமா மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ் யாருமே ஊகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நானே மிரண்டுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அது. இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு உள்ளதான் ஓடுது இந்த படம். என்னன்னா, இந்த ட்விஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ரவிவர்மாவுக்கு மொத்தம் 3 மனைவிகள் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அந்த தொழிலதிபர் சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு இறந்த அம்மாவனுடைய கணவருக்கு இவங்க தான் 2வது மனைவி. முதல் மனைவி இருப்பாங்க, அவங்க இறந்துருவாங்க. 2வது மனைவி இறந்துருவாங்க. 3வது மனைவி ஒருத்தர் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ல படத்தை முடிச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு கிரைம் த்ரில்லர் டிராமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிடிக்கும். மேங்கோ மீடியாஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாடல் கிடையாது இந்த படத்துல. பாடல்லாம் ஒரு ஆவரேஜான ஒரு பாடல் தான், அந்த சீன்ஸோட கலந்து வர மாதிரி பாடல். தனிப்பட்ட முறையில பாடல்லாம் எதுவும் கிடையாது. அது போல இந்த படத்துல நவீன் சந்திரா தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே அவரு நடிக்கிற படங்கள் எல்லா படமுமே நல்லா இருக்கும்.
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நடிச்சிருக்கிற முக்கியமா ஒரு கிரைம் த்ரில்லர் படங்கள் மட்டும்தான் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அது போக நிறைய படம் நடிச்சிருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் பார்த்த அளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தவங்க தான் அதிகமா வர பார்த்திருக்கேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையில இந்த படத்துல நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு தெலுங்கு படம், தமிழ்ல டப் பண்ணி வந்திருக்காங்க. டப்பிங் வந்து உண்மையிலே நல்லா ப்ராப்பரா இருந்தனால இந்த படம் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு நீட்டான ஒரு படமா இருந்துச்சு நான் நம்புறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேங்கோ மீடியாஸ்ல இந்த படம் இருக்கு, வேணா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்மளோட விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.